தான் சார். இரியா. வணக்கம் சார். உட்காருமா. தேங்க் யூ. நீ போ. ஓகே சார். இந்த பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்? ஃப்ரெண்ட் சார். இந்த பொண்ணை நேத்து யாரோ கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிட்டாங்களா? அஜிஜு, நாளைக்கு மேரேஜ் வேற சொன்னாலே சார். இந்த பொண்ணுக்கு வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்களா? நேத்து கூட ஹோட்டலுக்கு வந்திருந்தீங்கல்ல, அவங்க உங்க ஃப்ரெண்டு தானே? ஆமா சார், அவ என் ஃப்ரெண்டு தான். பேர் கூட ராதா. அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் போடுங்க. சார், சுவிட்ச் ஆஃப்னு வருது. உங்க மொபைலை கொடுங்க. இந்தாங்க சார். யோ வாங்க, இந்த நம்பரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஓகே சார். ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ? 2 பேர் வாங்க. ஓகே சார். கான்ஸ்டபிள், நீங்களும் வாங்க. ஹலோ ராதா. என்னாச்சு ராதா? விசேஷ வீட்டுக்கு போலான்னு கிளம்பிட்டு இருந்தேன். அப்புறம் பீரோவை திறந்து பார்த்தா ஒரு நகையுமே காணோம். ஆமா, உங்க வீட்டுக்காரங்க வெளியூருக்கு போயிருக்காரு. என்ன வேலை பாக்குறாரு? வியாபார விஷயமா போயிருக்காரு. உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் வந்ததா? இல்ல சார். உங்க வீட்டுக்காரர் எப்போ வருவாரு? வரேன்னு சொல்லியிருக்காரு. இது என் பாய் ஃப்ரெண்ட் ஆச்சே. இது ஹஸ்பண்ட்ங்க. ஹஸ்பண்டா? சார், அன்னைக்கு சொன்னேன்ல சார், அங்க செத்து கிடந்த பொண்ணோடையும் இந்த பொண்ணோடையும் இந்த பொண்ணு கூடயே வந்தவன் இவன் தான் சார். இவனா? உங்க வீட்டுல நகையை காணோம். நீ ஏதாவது நகை பணம் கொடுத்தியாமா? நிறைய கொடுத்துருக்கேன் சார். நாளைக்கு எனக்கும் அவனுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ். நிறைய பணம் கொண்டு வர சொல்லியிருக்கான். ஓகே, அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே. அவனுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க. ஹலோ. ஹலோ. சொல்லு டார்லிங். இது வரைக்கும் எனக்கு ஃபோன் வரல. அதான் நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி. ஆமா, நாளைக்கு உனக்கு எனக்கும் கல்யாணம். நம்ம முதலருவுக்கு வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சிட்டேன். ஓகே டார்லிங். என் இதே ராணியே, நம்ம வீட்டுக்கு நீதான் ராணி ஆக போற. அப்படியா? ஆமா செல்லம், சீக்கிரம் வா. ஆசையை பாரு. வாடி செல்லம். ஆமா, நீ எங்க இருக்க? நம்ம கெஸ்ட் ஹவுஸ் தான். ஓகே. இது ஹஸ்பண்ட் வாய்ஸ் தான். கன்ஃபார்மா? மேடம், அவன் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போங்க. இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அப்படியே நடங்க. புரியுதா? உன் மேல அவனுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ஓகே சார். கான்ஸ்டபிள். ஓகே. இந்த வீட்டுக்கே ராணி ஆக போற.
படு. ப்ளீஸ் வேண்டாம். ஏய் இங்க பா. வாடி செல்லம்னா. வேண்டாம் சொல்றேல்ல. ஏடி செல்லம். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வெச்சுக்கலாம். ஏய் இப்படி தாண்டி மாலதி பிடிவாதம் பிடிச்சா அவளை கொலை செஞ்ச மாதிரி உன்னைய கொலை செஞ்சு தூக்கி எறியணுமா? வாடி. ஏய் எங்கடி ஓடுறா? எல்லாரும் அலர்ட்டா இருங்க. போங்க, வீட்டை சுத்தி நில்லுங்க. அவன் தப்பிச்சிட கூடாது. போங்க போங்க. ஏய் நில்லுடி. நில்லுடி. ஓடாதேன்னு சொல்றேன்ல. கையில கிடைச்சா உன்னை கொன்னே விடுவேன். நில்லுடி ஏடி. நில்லுடி. அடியே. ஏய். ஏடி ஏடி ஓடுறியா? ஏடி. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. யோ, அவனை கூட்டு வாங்கயா. நீ பேசுனதெல்லாம் இந்த கேமரால பதிவே இருக்கு. ராஜேஸ்வரி ஏன் கொலை பண்ண போன? இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை கொலை பண்ணிருக்க? இந்த பொண்ணு தானே மாலதி? ஆமா. ஏன் கொலை பண்ண? ஒரு குடும்பத்தால என் வாழ்க்கையே திசை மாறி போச்சு. பல கோடி சொத்துக்கு ஒரே மகனா பிறந்தனா கேவலம் ஒருவேளை சொத்துக்கு என்னை பிச்செடுக்க வச்சிருச்சு. அதில் ஏற்பட்ட அவமானம் தான் கோபம், வெறி, ஆத்திரம் என்ன ஒரு கொலகாரவே மாத்திருச்சு. மாளிகையில் படுத்தனா கை கட்டுமா? அம்மா மெதுவா மெதுவா வந்துடுமா. இந்த இடம் தான் வலிக்குதா? ஆமாங்க, என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி 2 நாள் கண்ணு முழிச்சு யாருமே பார்த்ததில்ல. நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நன்றி சொல்லி உறவை பிரிச்சிடாதீங்க. ஆமா, ஏன் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க? உடனே சொன்னா பதட்டம் வந்துடும். யாரோட மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற வேணாம். இப்ப வேணும்னா சொல்லுங்க, வந்து பாப்பாங்க, கோவம் வரும், திட்டுவாங்க, அப்புறம் எல்லாம் சரியா போயிருங்க. ஆமா, சென்னையில நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? நான் ஹாஸ்டல்ல தங்கி இன்ஜினியரிங் படிக்கிறேன். எங்க அப்பா சிங்கப்பூருக்கு லெதர் எக்ஸ்போர்ட் பண்றாரு. நான் எங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு. அப்படியா? யாரோட மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற வேணாம். ஹலோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னடி 2 நாளா போன் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வேன் என் மேல மோதிருச்சு. ஐயோ, அப்புறம்
ஒன்றும் இல்லை, ஒருத்தர் என்னை உடனே கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு. சொன்ன பதட்டத்தோட நிம்மதி இல்லாம வருவீங்கன்னு கதிர் சொன்னாரு. பரவாயில்ல அம்மா, நான் ஒரு விஷயம் சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? எனக்கு கதிரை ரொம்ப பிடிச்சிருக்குமா. அவரும் லண்டனுக்கு துணி எக்ஸ்போர்ட் பண்றாரு. உனக்கு ஓகேனா எங்களுக்கும் ஓகே தான். இது சம்பந்தமா நான் அப்பா கிட்ட பேசுறேன். சரியா? நீ நேர்ல வரும்போது மற்ற விஷயத்தெல்லாம் பேசுவோம். ஓகேவா? அம்மானா அம்மா தான். உனக்கு கல்யாணம் ஆக வேண்டிய நேரத்துலயா அன்னைக்கு இப்படிலாம் ஆவறது? அதனால என்னண்ணா, பரவாயில்ல. சொல்லுங்க மாமா. என்ன கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்துல என்னென்னமோ பேசிக்கிட்டு ஊருக்கெல்லாம் சொல்லி நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ண வரப்போறோம். இப்ப வந்துட்டு எங்களை பார்த்தா இழிச்சவாய்த்தனமா தெரியுதா உங்களுக்கு? இல்ல மாமா, வை மாமா, நேரா வரேன். மா, அண்ணிய பாத்துக்குமா. எல்லாரும் போயிட்டா நான் மட்டும் ஒத்தையில. அப்படின்னா தம்பியை வர சொல்றேன். என்ன சுத்தம்? ஹலோ ஹலோ, என்ன? ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு பிக்ஸ் வந்துருச்சு, சாமானா விழுந்துருச்சு, அதான் வந்தேன். ஏதாச்சும் பிக்ஸ் வந்தா காலை மட்டும் அழுத்தி தேய்ச்சி விடுங்க. பக்கத்து ரூமில் தான் என் தங்கச்சி இருக்கு, நான் அங்கே தான் இருக்கேன். எதனா ஹெல்ப்னா சொல்லுங்க, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே. ம், சரி, வரேம்மா. ம். Swagger down the street with your red lips and funky beat. You better hold your head up to the sky. I'm gonna roll with you till the day I die. பரவாயில்ல, வாங்க. நீங்க வாங்கி கொடுத்த காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். ஆமா, இது என்னது? நீ சீக்கிரம் குணமாகி வீட்டுக்கு போகணும்னு உங்க பேருக்கு அரசை பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க பிரசாதம். நீங்களே வச்சு விடுங்க. நானா? இல்லை, ஒன்று உன் லவர் வச்சு விடணும், இல்லைன்னா உன் ஹஸ்பண்ட் வச்சு விடணும். என்ன போய் எப்போ என் மனசு உங்ககிட்ட பறி கொடுத்தேனோ அப்பவே எல்லாமே நீங்க தான். காதல சொல்லிட்டேன், பரிசு எதுவும் இல்லையா? பரிசா? என்கிட்ட இல்லையே. உன்கிட்ட தான் இருக்கு. என்கிட்டயா? உன்கிட்ட தான் இருக்கு. என்கிட்ட இப்போ ஒன்றும் இல்லையே. ஐயோ, இல்ல நானே சொல்லணும். சி, அப்பா
இப்ப வேணாம்ப்பா. என்னடா செல்லம், ஏன்டா? கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்குருவோம். சரி சரி, நம்ம கல்யாணத்தை பத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டேன். நீங்களும் போயிட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிடுங்க. ஓகே? ஓகே, நான் ஊருக்கு போய் எங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வரேன். அப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிக்கிருவோம். ஓகே? பக்கத்துல இல்லாம எங்க போன நீ? நான் அசந்து தூங்கிட்டேனா. பக்கத்து ரூம்ல இருந்து வந்தவர் தான் உதவி செஞ்சாரு. ஆமா, போன காரியம் என்னாச்சு? மாமா மவன் அருள்தாச கல்யாணம் பேசி முடிக்கலான்ட்டு போனா அந்த பைய எவ்வளவு கூட்டிட்டு ஓடி போயிட்டானா. அவன் குடும்பத்துக்கும் நமக்கும் இனி எந்த சவகாசத்துக்கும் ஒத்தே வராது. அவனை நம்பி நம்ம தங்கச்சியை வச்சிருந்தது ரொம்ப தப்பா போச்சு. ஆமா, அவனை பத்தி ஊருக்கே தெரியும். எத்தனையோ நல்ல மாப்பிள்ளை வந்துச்சு, கட்டி கொடுக்கலானா நீங்க தான் கேட்கல. சரி விடு, நானே என் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளையா தேடி கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். பாய். வாங்க வாங்க. அண்ணா, நேத்து உதவி செஞ்சாருன்னு சொன்னனே, அவரா? ரொம்ப நன்றி தம்பி. நன்றி சொல்லி உறவை பிரிச்சிடாதீங்க. இந்தாங்க பிரசாதம். அவங்க குணமாகி வீட்டுக்கு போகணும்னு உங்க குடும்ப பேருக்கே அர்ச்சனை பண்ணி வந்திருக்கேன். தம்பி, எங்க குடும்பத்து மேல உங்களுக்கு இருக்கிற பாசத்தை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி. வணக்கம் டாக்டர். வணக்கங்க. இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? எல்லாம் நார்மலா தாங்க இருக்கு. என்ன இங்க நிக்கிறீங்க? பழக்கம் தான் சார். பெரிய டாக்டர் சொன்னாரு உங்களுக்கு பொண்ணு கிடைக்கலன்ட்டு. ஆமா சார். நானும் என் தங்கச்சிக்கு 100 பவுன் போடுறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். ஆனா நல்ல மாப்பிள்ள கிடைக்கலையே. ஹலோ, இதோ வந்துடுறேன். உங்களுக்கு போய் பொண்ணு கிடைக்கல தம்பி. பொண்ணெல்லாம் கிடைச்சது. கல்யாணத்துல எனக்கு தான் இஷ்டம் இல்ல. ஏன் தம்பி? கோயம்புத்தூர்ல நாங்க பெரிய நகை கடை வச்சிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் நகை வியாபாரம் பண்ணி பெரிய பிசினஸ் மேன் ஆகணும் தான் ஆசை. எனக்கு இருக்க சொத்துக்கு 3 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம். ஆனா எங்க அப்பா அம்மா தான் கல்யாணம் பண்ணணும்னு பிடிவாதமா இருக்காங்க. அப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே தம்பி? பெண்ணை தெய்வமா மதிக்கிற வேணாம். எங்க வீட்டுக்கு வர மருமக குத்து விளக்கு மாதிரி பிரகாசமா இருக்கணும். அப்பதான் வீடு லட்சுமி கலாச்சமா இருக்குன்னு எங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க. பரவாயில்ல தம்பி, நீங்களும் எங்களை மாதிரியா இருக்கீங்க. உங்க நல்ல மனசுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும் தம்பி. எங்க நான் சொன்னா கோவப்பட மாட்டீங்களே? நம்ம ராதாவை இந்த தம்பிக்கே கொடுத்துடலாங்க. அப்படியா? ஆமாங்க. ஓகே. எனக்கு ஓகே தம்பி. உங்களுக்கு என் தங்கச்சி கொடுக்க சம்மதம். உங்களுக்கு உங்க குடும்பத்துல சம்பந்தம் வைக்கிறதுக்கு எங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மொத்தம் ஐஸ்வர்யமே வரும்போது அரைச்சி வேணான்னு சொல்லுவாங்களா? நான் ஊருக்கு போய் எங்க அம்மா அப்பா கூட்டிட்டு வந்துடுறேன். கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிடுவோம். நல்லது தம்பி. அதுக்கு முன்னாடி கல்யாண பொண்ணுக்கு ஒரு சின்ன பரிசு கொடுக்குறேனே. சரி கொடுங்க. நாத்ருதானா 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 தீரனா.